ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயற்கையையும் இறைவனையும் வேண்டிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் தடையாக இருக்கிற பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாகவும் ஹெல்த்தியாகவும் போகிறத தடுக்கிற பழக்கங்கள் என்ன, தடுக்கிற ஹேபிட்ஸ் என்ன, தடையாக இருக்கிற பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடியே ஒரு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு, ஹோப் அந்த கார்டு. ரெண்டாவது கார்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்திருக்கு. அடுத்து மூணாவது கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இர்ரீப்ளேசபிள். அடுத்து நாலாவது கார்டு ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈகோ. நாலாவது கார்டு வந்து ஈகோன்னு வந்திருக்கு. ஓகே, அஞ்சாவது கார்டு இன்டிசிசிவ். ஓகே, இப்போது இந்த 5 கார்ட்ஸையும் ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாகவும் ஸ்மூத்தாகவும் லவ்வபிளாகவும் போகிறத தடுக்கிறது என்ன பழக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு வந்து ஹோப் வந்திருக்கு. ஸோ ஹோப் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்கிறது கூட சில நேரங்களில் தடையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அவர் மாறுவார், ஒரு நாள் அவர் என்னை புரிஞ்சுப்பார், ஒரு நாள் என்கிட்ட வருவார் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் அதிகமாக எதிர்பார்க்கறது, நம்ம கேட்காமலே அவங்க அதை செய்யணும், அவங்க இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. நம்மளை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்ம கேட்காமலேயே அவங்க நமக்கு அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். அது பூர்த்தியாகாத பட்சத்தில் டிஸப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்கும், பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் அதிக அளவு நம்பிக்கையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளோட நம்பிக்கை வந்து மறக்க வைக்கும். ஒரு நாள் நிச்சயம் அவர் மாறுவார், நிச்சயம் நம்மளோட அன்பு புரியும் வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து நிஜ வாழ்க்கையில் நடக்கிற பல கசப்பான சம்பவங்களை வந்து மறக்க வைக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லாமலே அவங்க நமக்கு செய்வாங்க அப்படின்னு அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்குறோம் இல்லையா? அது எல்லாமே நான்சிங்காக தான் முடியும், பிரச்சனைகளை தான் க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஹோப் நல்லது தான், ஆனால் அது ப்ராக்டிக்கல் ஆக்ஷனோட சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரெண்டாவது கார்டு பார்த்தோன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்திருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஒரு அதிகமான பொறுப்புகள் இருந்தாலுமே அதுவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கும். அதாவது ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், கரியர் ரிலேட்டடான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கும், இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடானது, இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும்போது அந்த பேர்டன் என்னாகும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து முழுசாக டைம் கொடுக்க முடியாது, நம்மளோட முழு கவனத்தை கொடுக்க முடியாது, டைம் அண்ட் அட்டென்ஷன் கொடுக்க முடியாமல் ஒரு தடையை ஏற்படுத்தும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம். ஓகேவா? ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ என்னாகும், அவருக்கு வேலை தான் முக்கியம், அவரோட ஃபேமிலி தான் முக்கியம், அவருக்கு வந்துட்டு பணம் தான் முக்கியம், எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை வந்து க்ரியேட் பண்ணும் ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா? அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தரோட என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பழக்கம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது கார்டு பார்த்தோன்னா இர்ரீப்ளேசபிள் வந்திருக்கு. ஸோ அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் தான் அவருக்கு எல்லாமே அப்படின்ற திங்கிங் வந்து சில நேரத்தில் வந்து ஒரு டாக்ஸிக்காக மாறிடும். ஓகே, இது வந்து ஒரு டிபெண்டன்சியை வந்து உருவாக்கும். அதனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாக இல்லாமல் பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு முழுக்க முழுக்க அவரை நம்ம டிபெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்பு வந்துடும். என் வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா, எனக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு அவங்களே ஒரு சலிப்பான பேச்சுகள் எல்லாம் பேசுகிறதுக்கு நம்மளே வழிவகுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்டுமே வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக போகிறதுக்கான வாய்ப்பை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்தி லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லை, ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஈகோ. இதுதான் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதில் என்னென்னா சாதாரணமாக சிம்பிளாக ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே ரிலேஷன்ஷிப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறது யார்? நான் முதல்ல வந்து எந்த மெசேஜும் பண்ண மாட்டேன், நான் எந்த டெக்ஸ்ட்டும் பண்ண மாட்டேன், அவங்க தான் வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதிரியான சைலண்ட் ட்ரீட்மெண்ட், சைலண்ட் பேட்டில்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். இது வந்து ஒரு ஈகோ கிளாஷ் தான். ஏன் அவங்க வந்து பண்ணட்டுமே, நம்ம தான் மெசேஜ் பண்ணணுமா, நம்ம தான் போய் பேசணுமா, நம்ம தான் கால் பண்ணணுமா, ஒவ்வொரு டைமும் நம்ம தான் பண்ணுறோம், ஒவ்வொரு டைமும் நம்ம தான் கால் பண்ணுறோம், ஒவ்வொரு டைமும் நம்ம தான் மெசேஜ் பண்ணுறோம்
அப்படிங்கிற மாதிரியான ஈகோ இருந்துச்சுனாலே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கண்டினியூ ஆகிறது கேள்விக்குறி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? சண்டை போடுறத விட்டுட்டு மன்னிக்கிறது. சரி, நம்ம லவ்வை வச்சு அவங்கள மாற்றணும் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஏன் ஈகோவோட நடந்துக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் இறங்கி போய் பேசுவோமே! அவங்களே பாரேன், நம்ம பேசலன்னா கூட அவங்களே வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி வருவாங்க. ஸோ ஈகோவை வந்து முதல்ல விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈகோவை விட சரண்டர் பண்ணும்போது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்தி ஆகுது. ஈகோவை விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் சரண்டர் ஆகிட்டோன்னா அந்த இடத்துல ஈகோவே இல்லாமல் போயிடும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு ஹீல் இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலுமே அது ஒரு ஹீலிங் ப்ராசஸில் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக அது மாறும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தோன்னா இன்டிசைசிவ். இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃப்யூச்சரை பற்றி தெளிவே இல்லாமல் இருக்கிறது. அதுதான் மேரேஜை பற்றி ஒரு தெளிவு இல்லை, ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல், ஒரு லாங் டேர்ம் பிளான்ஸ் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க. ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. அதுதான் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. நிறைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக போகிறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அவங்களுக்கு என்ன டிசிஷன் அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு அப்படின்னு, அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா, அந்த குழப்பம் உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். மென்டல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஐயோ, இவ்வளோ க்ளோஸாக பழகுறாரு, அவர் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரோ தெரியலையே, மேரேஜை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, கமிட்மெண்ட்டை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, லாங் டேர்ம் பிளான்ஸ் எதுவுமே இல்லை அவர்கிட்ட, எப்படி நம்ம நம்புறதுன்னு அது வேறு மாதிரியான ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ கிளியர் கம்யூனிகேஷன் தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அதை உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தடையாக இருக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து தடையாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஈகோ அண்ட் இந்த இன்டிசிசிவ்னஸ் தான். ஓகேவா? இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹோப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மேனேஜபிள் தான். ஆனால் ஈகோ அண்ட் கிளாரிட்டி இல்லாமல் தான் ஸ்ட்ராங் பிளாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா? யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, மனசை திறந்து பேசுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தடைகள், பிரச்சனைகள், அந்த பிளாக்ஸ் எல்லாமே குறையும். அன்பு மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போதாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரீடிங் வந்து ஒரு ஜென்ரலான லவ் ரீடிங். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தடையாக இருக்கிறது என்ன, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானதாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் இதால் பயன்பெறுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன அதில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.